அடங்கா பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். முத்தமிழ் விளையாட்டு விழா 2026 இருக்கிறது. இந்த சேமடு கிராமம் என்பது ஒரு குடியேற்ற கிராமம். எம் இளமைக்கால நினைவுகளையும் நாம் விளையாடி திரிந்த புழுதி மைதானத்தையும் இந்த பிரதேசத்தில் அண்மையில் இருக்கின்ற மக்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், அதேபோல வன்னி பெருநிலப்பரப்பு ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிக்கும் முகமாக வவுனியா ஓமந்தை சேமமடு முத்தமிழ் விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடத்தும் முத்தமிழ் விளையாட்டு விழா 2026 எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் அமையவுள்ள இந்நிகழ்வு காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை வெகு விமரிசையாக நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. எல்லைகள் கடந்து வாழினும் நாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கைகோர்க்கும் சேமமடு பழைய மாணவர்கள் மற்றும் ஓமந்தை லண்டன் பழைய மாணவர்கள் சங்கம் ஆகியோரின் பாசமிகு இணை அனுசரணையுடன் இத்திருவிழா மலர்கிறது. வாழ்வின் ஓட்டப்பந்தயத்தில் தொலைத்த எம் சிரிப்புகளையும் சொந்தங்களின் கைதட்டல்களையும் மீண்டும் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் ஏற்பாட்டாளர்கள். இது வெறும் விளையாட்டு போட்டி அல்ல, எம் மண்ணின் பாசப்பிணைப்பு. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அடங்கா பற்று தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சேமடு கிராமம் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இந்த சேமடு கிராமம் என்பது ஒரு குடியேற்ற கிராமம். 1955ஆம் ஆண்டு அளவில் இந்த பிரதேசத்தில் அண்மையில் இருக்கின்ற மக்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், அதேபோல வன்னி பெருநிலப்பரப்பு ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து 1ஆம் யூனிட் 2ஆம் யூனிட் என்ற 2 யூனிட்டின் அடிப்படையில் அந்த குடியேற்றம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த 2 யூனிட்டுக்கு மேற்ற மண்வளம் இருந்தாலும் அதே போல நீர்வளத்தை வழங்கக்கூடிய ஒரு பெரிய குளம், அதாவது மேஜர் டேங்க் என்று சொல்லுகின்ற பெரிய நீர்ப்பாசன திட்டமாக இந்த சேமடு குளம் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடியிருப்பாளர்களுக்கும் மேட்டுநில பயிற்சிக்காக 2 ஏக்கர் காணியும் வயல் நெல் செய்திக்காக 3 ஏக்கர் காணியும் வழங்கப்பட்டிருந்தது. அதிலே அந்த 1955ஆம் ஆண்டுல இருந்து அங்கே குடியேறிய வாழ்ந்த மக்கள் தங்களுடைய கடின உழைப்பால மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள். குறிப்பாக 77-78 காலப்பகுதியில அந்த பிரதேசத்திலிருந்து படித்தவர்கள் இந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக, இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, இந்த மாவட்டத்தின் உயர் பதவி வகிக்கக்கூடிய மக்களாக அந்த பாடசாலையும் அந்த சமூகமும் அதை வளர்த்தெடுத்திருந்தது. அதே போல அந்த குளம் ஒருபோகம் செய்யக்கூடியதாக இருந்தால் தன்னிறைவான பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறக்கூடிய உப உணவு பயிற்சிகளிலும் அந்த மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல அங்கே இருக்கின்ற மக்கள் வவுனியாவுடன் ஒரு பூர்வீக தொடர்பை கொண்டிருந்தாலே வவுனியா மக்களுடனும் அல்லது வவுனியா நகர மக்களுடனும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பண்பினையும் அவர்கள் வளர்த்திருந்தார்கள். நான் நினைக்கின்றேன், இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து சேவை கடந்த காலங்களில், அதாவது யுத்த காலத்துக்கு முன்பு ஒரு நாளைக்கு 5 தடவை பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருந்தது. இரவு படமுடிய வார ஒரு பட பஸ் சேவையும் அங்கே இருந்தது. இப்பொழுது இந்த யுத்த காலத்துல கொஞ்சம் எங்களோட பிரதேசம் போக்குவரத்துல பின்தங்கி இருந்தாலும் அதற்கான போக்குவரத்து வசதிகள் அல்லது தனியார் பஸ் போக்குவரத்து சேவையும் ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கே இருக்கின்றது. அந்த இடத்துல இடம்பெயர்ந்தவர்கள் முற்றுமுழுதாக குடியேறாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அது காலப்போக்கில் குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆட்கள் அந்த ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு தொடர்ச்சியாக குடியிருத்திய நிலைமை எங்களுடைய குடியேற்ற திட்டத்திலே காணப்படுகின்றது. பார்த்தால் இப்பொழுது சேமடு என்று சொல்லியிருக்க மாளிகை, நொச்சிக்குளம், அலையலு பூட்டக்குளம் அல்லது நாவக்குளம், அதே போல் ஓமந்தே அல்லது இப்போ யாழ்ப்பாணம் என்று சொன்னால் இடைக்காடு, அந்த பிரதேசத்திலிருந்து வந்து ஒரு 5 குடும்பம் இருந்தால் அந்த பிரதேசத்தை நாங்கள் இடைக்காடு என்று அழைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. அதே போல விடிவைத்தகல்ல இருந்து வந்து குடியேறுகளை விடிவைத்தகல் பிரதேசம் என்றதை சொல்லுகின்ற அந்த குறிச்சிகளுக்கு அப்படி அந்த ஊரின் பெயரை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த எங்களுடைய பிரதேசத்தில் காணப்பட்டிருக்கிறது. அந்த எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய விதத்தில் இந்த யுத்தமங்களை அளித்திருந்தாலும் நாங்கள் இப்பொழுது மீண்டும் எழுவதற்கான முயற்சிகளில் மும்முரமாக அதில் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று கூறிக்கொள்ள இந்த இடத்துல விரும்புகிறேன்.